இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் ரொம்ப ரேர்ன்னு சொல்லலாம். இல்ல மிஸ்டீரியஸ்ன்னு சொல்லலாம். ஆனா இது ஒரு பவர்ஃபுல் ஹிஸ்டரி தான். ஏன்னா இந்த ஸ்டோரி என்னென்ன இருக்குன்னா, வார் இருக்கு, நம்பிக்கை, துரோகம், பணம், சாக்ரிஃபைஸ், கரேஜ், அல்டிமேட் மிஸ்டரி இருக்கு. இந்த ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரியில இந்த டாக்குமெண்ட்ரி தான் தி சீக்ரெட் ஸ்டோரி ஆஃப் த நைட்ஸ் டெம்ப்ளர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம கரண்ட் டெக்னாலஜில மணி ட்ரான்ஸ்ஃபர், பேங்க் எல்லாம் கேஷுவலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா 900 இயர்ஸ்க்கு முன்னாடி பேங்கிங் சிஸ்டம கிரியேட் பண்ணதே நைட்ஸ் டெம்ப்ளர் தான். அவங்க ஒரு சின்ன குரூப்பா ஆரம்பிச்சாங்க. ஆனா சூப்பரா ட்ரெய்ன்டு, ஹைலி லாயலா அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி டிசிப்ளின்டா இருந்துட்டு வந்தாங்க. இந்த வீடியோ முடிக்கும்போது டெம்ப்ளர்ஸ் பத்தி ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி நமக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் நம்ம டைம் டிராவல் பண்ணி போற வருஷம் ஏடி 1118 ஜெருசலேம் பக்கம். 1118 ஏடி ஜெருசலேம் அப்படிங்கிறது ஒரு ஹோலி லேண்ட். கிறிஸ்டியனுக்கு மட்டும் இல்ல, முஸ்லிம்க்கு தான். அப்ப அந்த கான்ஃப்ளிக்ட் பீக்ல இருந்தது. க்ரூசேட்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூரோப்ல இருந்து கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் பயணம் பண்ணி நூற்றுக்கணக்கா, ஆயிரம் கணக்கா இந்த லேண்டுக்கு வரணும்னு சொல்லி டிராவல் பண்ணாங்க. அப்ப ரோடு அன்சேஃபா இருந்தது. கொள்ளையர்கள் இருந்தாங்க, பண்டிட்ஸ், மெர்சனரிஸ் அப்படின்னு நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. இவ்வளோ டேஞ்சரஸான சிச்சுவேஷன்ல ஒரு சின்ன குரூப் 9 பேர் கொண்ட நைட்ஸ் ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. அதாவது ஜெருசலேம்க்கு யாரெல்லாம் பில்கிரிம்ஸா டிராவல் பண்ணி வராங்களோ அவங்களெல்லாம் காப்பாத்த போறோம்னு. இவங்க கிட்ட இருக்க நிலம், பணம், குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஃபுல் டெடிகேஷனா கையில வாளை எடுத்துட்டு மனசுல நம்பிக்கைய வச்சுட்டு இந்த லேண்டுக்கு வரவங்கள காப்பாத்துறதுக்கு ரெடியா இருந்தாங்க. இனிஷியலா இவங்க பேர் எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா, புவர் ஃபெல்லோ சோல்ஜர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட்னு சொன்னாங்க. சிலர் வந்துட்டு த டெம்பிள் ஆஃப் சாலமோன் அப்படின்னாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி நம்மளுக்கு தெரியும். சாலமோன் பத்தி உங்களுக்கு தெரியலன்னா இன்னொரு வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சாலமோன் அப்படிங்கிற ஒரு ராஜா, அவர் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்காரு. அவர் யூத ராஜாவா இருந்தாரு. இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி லாஸ்ட்ல இவங்களே ஒரு பேர் வச்சாங்க, த நைட்ஸ் டெம்ப்ளர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவங்க டெம்ப்ளர்ஸ்னு அழைக்கப்படுறாங்க அப்படின்னா, ஜெருசலேம் சிட்டில ஒரு பிளேஸ் இருக்கு. அது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த சாலமோன் ராஜா இருந்தார் இல்லையா, ஏன்ஷியன்ட் காலத்துல அங்க ஒரு டெம்பிள் இருந்ததா சொல்லப்படுது. அது பக்கத்துல ஒரு பில்டிங் அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டுச்சு. அங்க தங்குறதுக்கும் ட்ரெயின் பண்ணப்படுறதுக்கும். ஸோ பீப்புள் வந்துட்டு அவங்கள டெம்ப்ளர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க யூனிஃபார்ம் எப்படி இருக்கும்னா, ஒயிட் ட்ரெஸ், அப்புறம் அந்த போல்ட் ரெட்ல வந்துட்டு சிலுவ மாதிரி போட்டுட்டு, அது அவங்க என்ன சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னா, ஒயிட்னா ஒரு பியூரிட்டி, அந்த ரெட் கலர் கிராஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சாக்ரிஃபைஸ். இது ஜஸ்ட் யூனிஃபார்ம் இல்ல, இது எங்களோட ஐடென்டிட்டி, ஒரு அன்ஷேக்கபிள் கமிட்மெண்ட் சிம்பிள் அப்படி சொல்லிக்கிட்டாங்க. இந்த டெம்ப்ளர் ஸ்டார்ட் ஆன டைம்ல அவங்க ரொம்ப ஏழையா இருந்தாங்க. அவங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி எதுவும் இல்ல, சேலரி இல்ல. அந்த ஒன்லி மிஷன் எப்படின்னா, இந்த பயணத்துக்கு வரவங்கள பாதுகாக்கணும். அது மட்டும் தான் அவங்களோட நோக்கமா இருந்தது. நம்ம இப்போ ஏர்போர்ட் செக்யூரிட்டி செக்ல பயம் இல்லாம டிராவல் பண்றோம். ஆனா 1118ல ஹோலி லேண்ட் ரோட்ஸ் எல்லாம் டேஞ்சரஸா இருந்தது. டெம்ப்ளர்ஸ் எல்லாம் ஃபுல் டே குதிரையில, பேக்ல பேட்ரோல்ல, நைட்ல மவுண்டன் ஸ்லோப்ஸ்ல, டெசர்ட் ரூட்ல, ஃபாரஸ்ட் பாத்துல எல்லா இடத்துலயும் செக் பண்ணிட்டே இருப்பாங்களாம். அவங்க கொஞ்சம் பேரா இருந்தாலும் எதிரிகள் எல்லாம் அவங்க பேரை கேட்கவே ரொம்ப பயப்படுவாங்களாம். அவங்களுக்கு ஒரு ரூல் இருந்துச்சு, சரண்டர் வரணும்னு சொல்லவே கூடாது அப்படின்னு. அப்படியே நாட்கள் கடக்குது. போப் சப்போர்ட் வந்தது. அண்ட் யூரோப்ல இருக்க ராஜாக்கள் எல்லாம் டெம்ப்ளர்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா டெம்ப்ளர்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி டிசிப்ளின்டா இருப்பாங்களா. அண்ட் சங்கதி பத்தி சொல்லாத சோல்ஜர்ஸ், அப்புறம் கரப்ஷன் இல்லாத குரூப்னு சொல்லுவாங்களா, பயம் இல்லாத ஃபைட்டர்ஸ் அண்ட் ஹானஸ்டா இருப்பாங்களாம். இவங்க இருக்க தைரியத்துல மில்லியன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் பீப்புள் வந்துட்டு யூரோப்ல இருந்து ஹோலி லேண்டுக்கு டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க எல்லாத்துக்குமே கார்டியன் ஏஞ்சல் மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்லோலா அவங்க ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆச்சு. கமாண்டர் சென்டர்ஸ் ஓபன் பண்ணாங்க. அதாவது பெர்செப்ஷரிஸ், அப்புறம் யூரோப்லயும் மிடில் ஈஸ்ட்லயும் அதை ஓபன் பண்ணாங்க. வெப்பன்ஸ் இருந்துச்சு, குதிரைகள், அப்புறம் ஆர்மர்ல பெஸ்ட் குவாலிட்டி எடுத்தாங்க. அவங்க ஒரு எலீட் வாரியர்ஸா பார்க்கப்பட்டாங்க குரூசேட்ஸுக்கு. ஆனா இந்த உலகத்துல ஹிஸ்டரியில பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இந்த இந்த ஜெருசலேமுக்கு பயணம் பண்றவங்க வரணும்னா பணம் நிறைய எடுத்துட்டு வர்றது ரிஸ்க் இல்ல. ஏன்னா ரூட்ல நிறைய திருடங்க இருப்பாங்க. டெம்ப்ளர்ஸ் ஒரு ஐடியா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. உங்க மணிய எங்க டெம்ப்ளர் ஹவுஸ்ல போடுங்க. நாங்க உங்களுக்கு ரெசிப்ட் கொடுப்போம். அண்ட் ஜெருசலேம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஆபீஸ்ல வந்து நீங்க அதை காட்டினீங்க அப்படின்னா உங்க மணி உங்களுக்கு கொடுப்போம்னு. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மணி டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம்னு சொல்றாங்க. ஏன்னா டெம்ப்ளர்ஸ் தான் செக்கை இன்வென்ட் பண்ணாங்க, டெபாசிட் ஸ்லிப்ஸை கொடுத்தாங்க, சேஃப் பாக்ஸஸை கொடுத்தாங்க, கிரெடிட் லெட்டர்ஸை கொடுத்தாங்க, டிராவலிங் மணி சிஸ்டம் உண்டாக்குனதே அவங்க தான். அவங்களோட நெட்வொர்க் யூரோப்ல இருந்து மிடில் ஈஸ்டுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இருந்தது. அண்ட் டெம்ப்ளர்ஸ் திடீர்னு என்ன ஆனாங்க, யூரோப்ல ரிச்சஸ்ட் ஆர்டர் ஆயிட்டாங்க. அண்ட் நிறைய பேரு டெம்ப்ளர்ஸ்க்கு லேண்ட் டொனேஷனா கொடுத்தாங்க, கேசில டொனேஷனா கொடுத்தாங்க, வயல்வெளிகளை டொனேஷனா கொடுத்தாங்க. அவங்களோட குதிரையெல்லாம் வேர்ல்ட் கிளாஸ்ல ட்ரெயின் ஆயிருந்தது. பேட்டில் ஸ்ட்ராட்டஜியும் வேர்ல்ட் ஸ்டாண்டர்டா இருந்தது.
எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு டெம்பிள் நைட் வந்துட்டு ஒரு 10 ஆர்டினரி சோல்ஜர்ஸ்க்கு சமமாமா. ஏன்னா, அவங்க ட்ரெய்னிங் வந்துட்டு அவ்ளோ ப்ரூட்டலா இருந்ததாம். டெய்லி வெப்பன் பிராக்டிஸ் பண்ணுவாங்களாம். குதிரைய கண்ட்ரோல் பண்றத பத்தி பாப்பாங்களாம். அண்ட் குரூப் ஃபார்மேஷன் பண்றது எப்படி ஒரு பிரச்சனைங்கும்போது அத பாப்பாங்களாம். டெசர்ட்ல ஃபைட் பண்ணி பாப்பாங்களாம். மலைகள்ல எப்படி டிஃபென்ஸ் பண்ணணும் பாப்பாங்களாம். நெறைய டெக்னிக்ஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்களாம். அவங்களுக்கு ஒரு இது என்ன அப்டின்னா, அ ஒரு சண்டைன்னு வந்துட்டா அத ரீட்ரீட் பண்ணக்கூடாது. இப்போ 5 டைம்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாலும், எனிமி 5 டைம்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாலும், டெம்ப்ளர்ஸ் வந்துட்டு அவங்க லாஸ்ட் பிளட் முடியிற வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா. பின்வாங்கக்கூடாது. இதுதான் அவங்களோட லெஜெண்டரி ஸ்டேட்டஸ். டெம்ப்ளர்ஸ்க்கு ஒரு சீக்ரெட் ட்ரெடிஷன் இருந்தது. என்னன்னா, சீக்ரெட்ட இனிஷியேட் பண்றதுக்கு ஒரு செரமனி. அப்புறம் இந்த ஓத் டேக்கிங் சொல்வாங்கல்ல, அந்த ரிச்சுவல் இருந்ததாம். அப்புறம் பிரதர்ஹுட் அதாவது அவங்களுக்குள்ளேயே கோட்ஸ் வச்சு பேசிப்பாங்களாம். அப்புறம் அவங்களுக்கு யாருக்கும் இல்லாத நாலேட்ஜ் எல்லாம் அவங்களுக்கு இருந்ததாம். இதெல்லாம் யாரோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் எழுதி குடுக்கல. ஆனா எதிரிகளுக்கு பார்க்கும்போது அவங்க ஏதோ ஒரு டார்க் ரிச்சுவல்ஸ் பண்ற மாரி தெரிஞ்சுச்சாம். ஆனா ப்ரூஃப் எதுவும் இல்ல. ஸோ யூரோப்ல வந்துட்டு மக்கள் என்ன நம்புனாங்க அப்டின்னா, டெம்ப்ளர்ஸ்க்கு சீக்ரெட் ட்ரெஷர் இருக்கு. ஹோலி கிரெயில் அவங்க கிட்ட இருக்கு. அண்ட் அவங்க ஜீசஸ் கிரைஸ்ட்டோட ஹிட்டன் பிளட் லைன புரொடெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி வந்தது அப்படின்னு யாருக்கும் கிளியர் ப்ரூஃப் இல்ல. ஆனா மிஸ்ட்ரி ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டே இருந்தது. டெம்ப்ளர்ஸ் எல்லாம் அந்த காலத்திலேயே அந்த நாட்கள்லயே யூரோப் ராஜாக்களுக்கு காசு குடுப்பாங்களாமா கடனுக்கு. ஒரு பெரிய ராஜா பிரான்ஸ் கிங் அவர் வந்து பிலிப் 4ன்னு சொல்வாங்க. அவரு வந்துட்டு டெம்ப்ளர் கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு பயங்கரமான அமௌண்ட்ட வந்துட்டு லோன் எடுத்திருந்ததா சொல்லப்படுது. அவங்க ரீபே பண்ண முடியல அந்த ராஜாக்கு. ஸோ ராஜா என்ன பிளான் பண்ணாருன்னா, ஒரு ஐடியா அவங்கள அழிச்சிட்டோம் அப்டின்னா, நம்ம இந்த பணத்த குடுக்கணும்னு அவசியமே இல்லைல்ல. அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாரு. 1307 அக்டோபர் 13 வெள்ளிக்கிழமை இந்த நாள் வேர்ல்ட் ஹிஸ்டரியில டார்க்கா மாறுச்சு. ஏன்னா, அந்த டே தான் வந்துட்டு இந்த டெம்ப்ளர்ஸ் வந்துட்டு பிரான்ஸ தாண்டி போறாங்க. சடனா அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. இந்த கிங் பிலிப் வந்துட்டு ஃபால்ஸ் சார்ஜஸ் குடுக்குறாரு. என்ன அப்டின்னா, நீங்க சாத்தான வழிபடுறீங்க. சிலுவையில துப்புறீங்க. சீக்ரெட் டார்க் ரிச்சுவல்ஸ் பண்றீங்க. நீங்க ஈவில் செரமனிஸ் பண்றீங்க. இல்லீகல் வெல்த் இருக்கு உங்ககிட்ட. ட்ரீசன் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க மேல சார்ஜ் போடுறாங்க. மக்களுக்குமே பயம் வந்துருச்சு. அண்ட் அவங்க மேல தப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணப்பட்டாங்க. அண்ட் அவங்களோட லீடர் கூட லாஸ்ட் வேர்டு சாகும்போது, "வி ஆர் இன்னசென்ட்" அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, கடவுள் வந்து எங்கள நீங்க அழிச்சதுக்கு கடவுள் உங்கள தண்டிப்பாருன்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு. அண்ட் அதோட அவங்களோட கதையும் முடிஞ்சிருச்சு. ஏன்னா டெம்ப்ளர்ஸ் வந்துட்டு யூரோப்ல பேன் பண்ணப்பட்டுட்டாங்க. அவங்க பணம் எல்லாம் சீஸ் பண்ணப்பட்டுருச்சு. ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் எடுக்கப்பட்டுச்சு. நெறைய பேர் கொலை பண்ணப்பட்டாங்க, டார்ச்சர் பண்ணப்பட்டாங்க. சில பேர் எஸ்கேப் ஆனாங்க. 90 வருஷமா இருக்கிற ஒரு பிரதர்ஹுட் வந்து பாலிடிக்ஸ்னால கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆனா டெம்ப்ளர்ஸ் முழுமையா ஒழிஞ்சுட்டாங்களா அப்படின்னா இல்ல. நெறைய ஹிஸ்டோரியன்ஸ் என்ன நம்புறாங்க அப்படின்னா, சில பேர் எஸ்கேப் ஆயி இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸ்காட்லாண்டுக்கு சில பேர் போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. சில பேரு வேற குரூப்ல ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. சில பேரு ஃப்ரீ மேசன்ல ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட இருக்க ட்ரெஷர வச்சு தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. நெறைய அன்சால்வ்ட் மிஸ்ட்ரி இருக்கு. ஆக்சுவலி இந்த டெம்ப்ளர்ஸ் கிட்ட நெறைய சொத்து, நெறைய பணம் நம்ம நெனச்சு கூட பார்க்காத அளவுக்கு இருந்ததாம். கோல்டு, சில்வரு இன்னும் நெறைய யோசிச்சு பார்க்க முடியாத ரத்தினங்கள். இன்னைக்கு வரைக்கும் அது கண்டுபிடிக்க முடியல. அவங்க லெஜெண்டரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்பவும் இந்த உலகத்துல டெம்ப்ளர்ஸோட சிம்பிள் ஃபுல்லா இருக்கும். ஹாலிவுட் மூவிஸ்ல இருக்கு. டான் பிரவுன் புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல இருக்கு. அசாசின் கிரீட் கேம்ஸ்ல இருக்கு. ஹிஸ்டரி டாக்குமெண்ட்ரீஸ்ல இருக்கு. சீக்ரெட் சொசைட்டி தியரீஸ்ல இருக்கு. டெம்ப்ளர்ஸ் இமேஜ் எப்படி அப்படின்னா ஒரு ஸ்ட்ரென்த், ஹானர், மிஸ்ட்ரி எல்லாமே சேர்ந்து. அவங்க கொலாப்ஸ் ஆகி 700 வருஷத்துக்கு அப்புறம் கூட இன்னும் மக்கள் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா டெம்ப்ளர் என்ன ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா, அளவு கடந்த பயம் இல்லாம தைரியமா இருக்கிறது, ரொம்ப லாயலா இருக்கிறது, டிசிப்ளினா இருக்கிறது, ஃபினான்ஷியலி ரொம்ப ஜீனியஸ் அவங்க. அவங்களுக்குள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை. ஸோ இதுதான் த சீக்ரெட் ஸ்டோரி ஆஃப் த நைட்ஸ் டெம்ப்ளர் அப்படின்னு ஒரு சின்ன குரூப்பான வாரியர்ஸ் உலகத்துக்கே பேங்கிங் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க. அன்பீட்டபிள் ஃபைட்டர்ஸ். ஆனா பொலிட்டிக்கல்னால துரோகம் பண்ணப்பட்டு அழிஞ்சு போயிட்டாங்க. ஹிஸ்டரியில கொஞ்சம் பேருக்கு மட்டும் தான் இந்த இம்மார்டல் ஸ்டேட்டஸ் எல்லாம் வரும். டெம்ப்ளர்ஸ் அந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.